ரைட் நவ் கிளாட் யூஸ் பண்ற 99% ஆஃப் த பீப்புள் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்காங்க. ஒன் குரூப்க்கு ஸ்கில்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது, இன்னொரு குரூப்புக்கு மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரேண்டம் ஸ்கில்லை இன்ஸ்டால் பண்ணிட்டு மோர் ஸ்கில்ஸ் மீன்ஸ் பெட்டர் அவுட்புட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபைனல் ரிசல்ட் என்னமோ சேம் தான். கிளாட் ஸ்லோவா ஒர்க் பண்ணும், அவுட்புட் ஜெனரிக்கா வரும், கரெக்ட் டைம்ல ஸ்கில்ஸ் ட்ரிகர் ஆகாது. 10 டைம்ஸ் அதிகமா எஃபிஷியன்டா ஒர்க் அவுட்புட் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த கிளாட் அவங்களுக்கு ஜெனரிக் அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஒர்க் அவுட்புட் தான் கொடுக்கும். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா நானும் நம்ம டீமும் கிளாட்ல நிறைய ரிசர்ச் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ்க்கு கண்டென்ட்ல, லீட் ஜெனரேஷன்ல, பிசினஸ் ஆபரேஷன்ல இருக்கக்கூடிய டே டு டே டாஸ்க்ஸ்க்கு ஸ்கில்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணி ப்ராசஸை எஃபிஷியன்ட்டா மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் பில்டிங் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ், ஆஃப்டர் ரிவர்ஸ் engineering how the skills fundamentally work, we have finally realized what separates the 1% effective skill builders who uses skills like superpowers from everyone else. இந்த 1% skill builders random skills download பண்றது இல்ல, அவங்க பெட்டரா prompt கொடுக்கல, but they build a small surgical set of skills the right way. So இந்த வீடியோல நீங்க எப்படி அந்த டாப் 1% skill builders மாதிரி உங்க ஒர்க்குக்கு ஸ்கில் செட்ஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நீங்க எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனில் ஸ்கில்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் கிடையாது, என்னோட ஸ்கில்ஸ் கிடையாது, கிளாட் ஸ்கில்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ கிளாட் ஸ்கில்ஸ் த 1% way, how to use the கிளாட் ஸ்கில்ஸ் like the top 1%. ஸோ மோஸ்ட் பீப்புள் யூஸ் கிளாட் ஸ்கில்ஸ் ராங். நிறைய பேர் இந்த கிளாட் ஸ்கில்ஸை தப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். the 1% build fewer and they build them right. எப்படி ஒரு கிளாட் ஸ்கில்லை கரெக்டாக பில்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை இந்த செஷனில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் ஏ ஸ்கில், அதாவது கிளாட் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வை இட் மேட்டர்ஸ், இங்கே ஒரு அனாலஜி வச்சு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் அனாட்டமி ஆஃப் கிரேட் ஸ்கில், ஒரு ஸ்கில்லை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட அனாட்டமி எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வேர் டு ஃபைண்ட், ஸோ கிளாட் ஸ்கில் வந்து கிளாடுக்குள்ளே மட்டும் கிடையாது, தேர்ட் பார்ட்டியும் இருக்குது, எங்கே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஹவு டு பில்ட் யர் ஓன் ஸ்கில், நீங்களும் உங்களோட ஸ்கில்லை கிரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் யூ ஹேவ் அ டேக் அவே பாயிண்ட் as well. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட், நம்ம சேனல் பற்றி ஒரு அப்டேட் நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் கிளாட் ஸ்கில். ஸோ வாட் இஸ் அ கிளாட் ஸ்கில்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கில்லை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் நான் காமிச்சிடுறேன். இது தான் கிளாடோட இன்டர்ஃபேஸ். நான் கோவர்க்குள்ளே இருக்கேன், சேட்லையும் கோட்லையும் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் த ஸ்கில்ஸ் ஆப்ஷன் இயர். ஸோ இங்கே மல்டிபிள் ஸ்கில்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் வேறு ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும், இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி இதை பில்ட் பண்ணுறதா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இங்கே இப்படி தான் நீங்கள் ஆக்சஸ் ஸ்கில்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டெஃபினேஷனுக்கு வரேன். a reusable instruction pack that teaches Claude how to do a specific job. For example, நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஒரு கான்டென்ட்டை எழுதுவீங்க. இப்போ கிளாடுக்கிட்டே நீங்கள் சேட் பண்ணி ஒரு கான்டென்ட்டை கேட்கலாம். பட் கிளாடோட மெத்தடில் உங்களுக்கு என்டையர் கான்டென்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் கேட்டாலும் சரி, வேறு யார் கேட்டாலும் அதே மாதிரி கிரவுண்டடாக இல்லாமல் ஜென்ரிக்கான ஒரு கான்டென்ட் இந்த கிளாட் கொடுக்கும். பட் அதுவே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், இல்லை நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம், அந்த கிளைண்ட்ஸ்க்கு பர்டிகுலர் விஷன் இருக்கும், பர்டிகுலர் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கான்டென்ட் எழுதணும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் நீங்கள் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எப்படி அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணி இந்த கிளாடுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இப்போ கிளாட் வந்து அதை கற்றுக்கும். இப்போ கிளாடோட இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் ஏற்ற மாதிரி கான்டென்ட் வரும். பட் அது எந்த ஃபார்மேட்டில் வரும்னா, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட்டில் கிரவுண்டடான உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது தான் கிளாட் ஸ்கில். இட் இஸ் அ ரீயூசபிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம். ஒரு டைம் அந்த ஸ்கில்லாக கிரியேட் பண்ணி வச்சுட்டா போதும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கான அவுட்புட் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இது நான் ஸ்கில்லாக கொடுக்கணும்? கிளாட்டை நான் ப்ராம்ப்ட் பண்ணி எப்போதும் வாங்கிக்கலாமே, ஏன் ஸ்கில்லாக கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திங்க் ஆஃப் அ ஸ்கில் ஆஸ் அ ஆன்போர்டிங் டாக்குமெண்ட் ஃபார் அ நியூ ஜாயினர்.
த நியூ ஜாயினர் யாருன்னா கிளாட்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ஆன்போர்டிங் டாக்குமெண்ட் எதுனா ஸ்கில்ஸ். இது வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. A new employee reads the SOP. அதாவது ஒரு புது எம்ப்ளாய்க்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்தேன்னா புது எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, they reads the SOP, understand the process and deliver consistent work. ஸோ இது தான் ரொம்ப முக்கியம், delivers consistent work. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அவுட்புட் கொடுக்காது. இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கிளாட் இதை படித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் கன்சிஸ்டண்டான உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் வேற வேறு அவுட்புட் கிடையாது, ஒவ்வொரு டைமும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்ட் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கில் டஸ் த சேம் ஃபார் Claude. It's the SOP that makes the Claude your specialist. நீங்களே ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கான SOPs கொடுப்பாங்க. நீங்கள் இதை படித்து அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி, இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அங்கே தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணி Claude கொடுக்கும் போது Claude இந்த மாதிரி தான் அவுட்புட் இந்த யூசருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஜாப் பண்ணுறதுக்கு இந்த Claude ட்ரெயின் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஏன் ஸ்கில்லாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளாட் நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்கில்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக கற்றுக்கணும்னா இந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன? தி ப்ரொக்ரெசிவ் டிஸ்க்ளோஷர் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் வந்து UI UX டிசைனருக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த UXல என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், எதை ஃபர்ஸ்ட் வந்து யூசருக்கு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ UI UX டிசைனருக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ த ப்ரொக்ரெசிவ் டிஸ்க்ளோஷர் பிரின்சிபல், a great skill.md reveals the information in layers. அது வந்து லேயர்ஸை வந்து ரிவீல் பண்ணும். Claude only reads what it need from the current step. இப்போ இந்த 4 லேயர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னா what and when. நேம், டிஸ்கிரிப்ஷன், ட்ரிகர் கண்டிஷன். Claude decides whether to use the skills. ஸோ இப்போது கரெக்டான நேம், கரெக்டான டிஸ்கிரிப்ஷன், ட்ரிகர் கண்டிஷனை நம்ம இந்த ஸ்கில்ல கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே எப்படி கொடுக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் எது நம்ம கிளாட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வாட் அண்ட் வென், அந்த ஸ்கில்லோட பேர் என்ன, அது என்ன பண்ண போகுது, டிஸ்கிரிப்ஷன், அது எப்படி நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம கொடுத்துடணும். அண்ட் தென் ஹவு, தி ப்ராசஸ், இதுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஸ்கில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் வி ஹேவ் தி ரூல்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக நம்ம கிளாட்கிட்ட சொல்லிடணும். அண்ட் தென் தி ஃபைனல் லேயர் என்னன்னா ரெஃபரன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபை தான் இப்போ கிளாட்டை கொடுத்து பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க், நீங்கள் பண்ணியிருக்க அவுட்புட், இல்லை வேற எங்கேயாச்சும் இந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ், ரெஃபரன்ஸ், இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்கில் எல்லாம் கொடுத்து வைக்கணும். அப்போ கிளாடுக்கு இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இது தான் அந்த 4 layers, what and when, how, rules and constraints, reference and examples. ஸோ இந்த progressive disclosure principle ஃபாலோ பண்ணால் நம்ம ஒரு கிரேட் ஸ்கில்லை வந்து பில்ட் பண்ண முடியும். அது கிளாடுக்கு இன்னும் பெட்டரான அவுட்புட் கொடுக்கறதுக்கு, நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி anatomy of a great skill. Now where to get the skills? இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும்? ஸோ there are 4 platforms. ஒன்று ஆந்த்ரோபிக்கோட மார்க்கெட் பிளேஸ், கம்யூனிட்டி ஆர் கிட்டப், டீம்ஸ் ரெப்போசிட்டரி, பில்ட் யுவர் ஓன். ஸோ ஆந்த்ரோபிக்கோட மார்க்கெட் பிளேஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ்குள்ளே போனீங்கன்னா யூ ஹேவ் திஸ் ஆட் ஸ்கில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆந்த்ரோபிக்கே ரிலீஸ் பண்ண சில ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கில் கிரியேட்டர், தீம் ஃபேக்ட்ரி, ஸ்லாக் ஜிஃப் கிரியேட்டர், அண்ட் தென் MCP பில்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் காம்ஸ், கேன்வாஸ் டிசைன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் ப்ரீடிஃபைண்டாக ஆந்த்ரோபிக்கே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இங்கே இருந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் ஆட் ஆயிரும். அண்ட் தென் இந்த ப்ளஸ் சிம்பிளை இங்கே நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஆட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிடும். அப்போ ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன். என்னன்னா ஆந்த்ரோபிக்கே அவங்களுக்கு மார்க்கெட் பிளேஸ் வச்சிருக்காங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா வி ஹேவ் தேர்ட் பார்ட்டிஸ். ஸோ இங்கே போய் ஸ்கில்ஸ் மார்க்கெட் பிளேஸ் கிளாட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் MP அப்படின்னு வருதா? I'll just show you here. So skills marketplace-ல பார்த்தீங்கன்னா we have many skills here. இங்கே நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. எந்த ஸ்கில்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து நீங்கள் ஸ்கில்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய AI வல்னபிலிட்டிஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தேர்ட் பார்ட்டிலேருந்து எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கில்லை தேர்ட் பார்ட்டிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாமே வாசித்து அது தெளிவாக என்ன செய்ய போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பிளைண்டாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஸ்கில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த ஸ்கில்லை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கில்லை நீங்களே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ த பெஸ்ட் ஸ்கில் யூ வில் எவர் யூஸ் இஸ் தி ஒன் யூ பில்ட் யுவர் செல்ஃப்.
பெஸ்ட் ஸ்கில் நீங்களே கிரியேட் பண்ணுறதா தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் யூ ஒன்லி நோ யோர் ஒர்க் ஃப்ளோ, யோர் வாய்ஸ், யோர் குவாலிட்டி பார். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் எப்படி அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், உங்களோட பிராண்ட் தீம் எப்படி இருக்கும், உங்களோட பிராண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். ஸோ அதனால் நீங்களே ஒரு ஸ்கில்லை பில்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. ஸோ எப்படி இந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ த 6 ஃபீல்ட் பில்ட் ஃப்ரேம்வொர்க், இந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்கில்ஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். டிஃபைன் திஸ் பிஃபோர் யூ ப்ராம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கில்லை எப்படியெல்லாம் பில்ட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் இருக்குன்னு நான் காமிச்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோ டு யுவர் ஸ்கில்ஸ், மேனேஜ் ஸ்கில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும், ஆர் கிரியேட் ஸ்கில் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் வித் கிளாட், ரைட் ஸ்கில் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்லோட் ஸ்கில் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிரியேட் வித் கிளாட்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ஸ்கில் டுகெதர் யூசிங் அ ஸ்கில் கிரியேட் அ ஸ்கில். ஃபர்ஸ்ட் ஆஸ்க் மீ வாட் த ஸ்கில் ஷுட் டூ அப்படின்ற மாதிரி இதை ரன் பண்ணனா இப்போது கிளாட் என்கிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்லை பில்ட் பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கிட்ட கிளாட் கேள்வி கேட்டு நம்ம ஒரு ஸ்கில் இந்த இடத்துல ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே பில்ட் பண்ண முடியும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகெயின் ஸ்கில்லுக்கு போய்க்கலாம், மேனேஜ் ஸ்கில்ஸ், எகெயின் த ப்ளஸ் சிம்பிள், கிரியேட் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே அப்லோட் ஸ்கில் இருக்குது. ஸோ வேறு யாராச்சும் உங்களுக்கு ஸ்கில் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து நீங்கள் ஸ்கில்லை எடுக்கிறீங்க, ஜிப் ஃபைலாக இருக்குது அப்படின்னா உங்கள் லோக்கலில் இருக்கும். ஸோ இந்த அப்லோட் ஸ்கில்னு கொடுத்து உங்கள் லோக்கலில் நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கில்லும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வி ஹேவ் தி அதர் ஆப்ஷன் ரைட் ஸ்கில் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இடத்துல தான் கிளியராக இந்த ஸ்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்கில் நேம், அடுத்து டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கில் நேமை கிளியராக கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நேமை நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஸ்கில் என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சில ஸ்கில்ஸ் எங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ யூடியூப் டைட்டில் ஜெனரேட்டர், நம்ம யூடியூப் சேனலுக்காக டைட்டில் ஜெனரேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்டில் ஜெனரேட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோயிட்டி பிரிட்ஜ் ப்ரெசன்டேஷன் கிரியேட்டர், நம்ம ப்ரெசன்டேஷன் காமிக்கிறோம்ல, அந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம ஸ்டைலில் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ இதை எப்படி பில்ட் பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், ஷார்ட் கெபாப் கேஸ் லேபிள் ஃபார் எக்ஸாக்ட்லி வாட் இட் டஸ். ஸோ இந்த ஷார்ட் கெபாப் கேசஸ்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோயிட்டி பிரிட்ஜ் ப்ரெசன்டேஷன் கிரியேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த நேம் தான் கெபாப் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெபாப் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கில் எக்ஸாக்ட்லி என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி கரெக்டான நேம் இந்த இடத்துல கொடுங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன், நேம். And then second, trigger the description Claude rates, get it wrong and it never fires. ஸோ இது ரொம்பவே முக்கியம். இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நேம், கரெக்டான கெபாபில் நேம் கொடுத்துங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன், ஸோ இங்கே தான் ட்ரிகர் பண்ண போகுது. ஸோ இங்கே பாருங்கள், பில்ட் அ ப்ரோயிட்டி பிரிட்ஜ் பிராண்டட் 16:9 HTML ப்ரெசன்டேஷன் டெக், இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் வென்எவர் ஆஸ்க் டு கிரியேட் ப்ரெசன்டேஷன், மேக் ஏ டெக், பில்ட் ஸ்லைட்ஸ், மேக் ஏ ஸ்லைட் ஷோ, ப்ரெசன்டேஷன் ஆர் டாபிக் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கும். ஸோ இங்கே தான் ட்ரிகர் ஆகும். யூஸ் வென் எவர், இது எப்போ யூஸ் பண்ணணும், என்னோட ட்ரிகர் பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிரியேட் அ ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாட் இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஸ்கில்ஸ் இங்கே இருக்கா, யூடியூப் ப்ரெசன்டேஷன் கிரியேட்டர் இங்கே இருக்கா. இந்த இடத்துல இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே ஆட் ஆயிடுச்சு, இந்த ஸ்கில் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரிகர். இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் வந்து மேக் அ ப்ரெசன்டேஷன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன்னா, ஜஸ்ட் நான் டாபிக் கொடுத்தேன்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ட்ரிகர் பாயிண்ட்டை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ எகெயின் நாங்கள் போகிறேன், மேனேஜ் ஸ்கில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில் கிரியேட்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ யூஸ் வென் எவர் கிரியேட் அ ப்ரெசன்டேஷன் ஆர் மேக் அ டேக் அப்படின்ற மாதிரி நான் எப்போ ட்ரிகர் பண்ணுறனோ இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு கரெக்டாக ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹவ் அவுட்கம், டிஃபைன் வாட் டன் லுக்ஸ் லைக். உங்களோட அவுட்கம்மை இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்றது எங்களுக்கு டீட்டெயிலாக இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நேம், கரெக்டான நேம் கொடுத்தாச்சு. and then trigger point, so எப்படி இது ட்ரிகர் ஆகணும், so use whenever asked to create a presentation அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பாயிண்ட்டும் செட் பண்ணாச்சு. and then outcome இது எப்படி இருக்குன்ற மாதிரி அவுட்புட் இந்த இடத்துல நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா வேர் தி அவுட்புட் மஸ்ட் மேட்ச் தி எக்ஸாக்ட் விஷுவல்ஸ் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த இடத்துல நான் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா டிபெண்டன்சிஸ், டூல்ஸ், கனெக்டர்ஸ், எம்சிபிஸ், ரெஃபரன்ஸ், அசட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அசட்ஸ்க்குள்ள எங்களோட ப்ரோவைட் பிரிட்ஜோட லோகோஸ் இருக்கும், அண்ட் இந்த மாதிரி ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் அண்ட் தென் ரெஃபரன்சஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ரெஃபரன்சஸ். இந்த ஸ்டைல் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நான் கொடுத்துருப்போம். ஸோ ரெஃபரன்சஸ், அசட்ஸ் இது எல்லாமே இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் உங்களுக்கு டூல் கனெக்ட் பண்ணணும், கனெக்டர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னா எகெயின் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர்ட் ஸ்டெப்ஸ் ப்ளஸ் ஹியூமன் இன் லூப் ப்ளஸ் அவுட்புட் பர் ஸ்டெப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள skill.md-குள்ள தான் எங்களை என்டையர் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ பில்ட் அப் ப்ரோவைட் பிரிட்ஜ் பிராண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரோவைட் பிரிட்ஜ் ப்ரெசன்டேஷன் கிரியேட்டர் எங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இங்கேயும் கொடுத்துட்டோம். அண்ட் தென் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயும் நாங்கள் கொடுத்துருப்போம். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸ்டெப் 0 பிளான் பிஃபோர் யூ பில்ட், அண்ட் தென் அதுக்கப்புறமா ஸ்டெப் 1, அதுக்கப்புறமா ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அண்ட் தென் ஹியூமன் இன் லூப். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் க்ளவுடுக்கு டவுட்னா உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும். ஸோ நீங்களே இந்த லூப்பில் இருக்கணும். நீங்கள் தெளிவாக க்ளவுடுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க, பட் உங்கள் கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் உங்களோட லூப்பும் இங்கே இருக்கணும். ஸோ ஹாலிசினேட் பண்ணி க்ளவுட் வந்து ஒர்க் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நாங்கள் கொடுத்துட்றோம். அண்ட் தென் அவுட்புட் பர் ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் இங்கே ஒரு அவுட்புட் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் என்னன்னா எட்ஜ் கேசஸ் அண்ட் ரூல்ஸ். ப்ரெடிக்ட் தட் பிரேக்ஸ் அண்ட் ரைட்ஸ் இட் as a rule. ஸோ இங்கே வந்து ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்குள்ளே நாங்கள் நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கோம், ஸ்டைல் ரூல்ஸ். ஸோ ஸ்டைலில் இந்தந்த ஸ்டைல் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ நெவர் யூஸ் திஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் லோகோ என்ன யூஸ் பண்ணணும், அண்ட் தென் கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த இடத்துல நாங்கள் வந்து ரூல்ஸை செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஒரு சூப்பரான ஸ்கில்லை பில்ட் பண்ண முடியும். ஸோ நேம், ட்ரிகர், அவுட்கம், டிபெண்டன்சி, ஸ்டெப் பை ஸ்டெப், அண்ட் தென் எட்ஜ் கேசஸ் ஆர் ரூல்ஸ். ஸோ இதே ஃபார்முலாவில் தான் நாங்கள் இந்த யூடியூப் ஜெனரேட்டர் நாங்கள் பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ whenever குரு ஷேர்ஸ் அ வீடியோ கான்செப்ட் டாபிக் அப்படின்ற மாதிரி எப்போ அதை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ட்ரிகர்ஸ் இருக்கும். அண்ட் தென் அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டீட்டெயில்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். ஹியூமன் இன் லூப்பும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல சேனலுக்கான ஃபார்முலா இருக்குது. formula.mdல எங்களுக்கு எல்லா ரூல்ஸும் இந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஸ்கில்லை உங்களால் கிரியேட் ஸ்கில்லை கிரியேட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். அது இந்த 6 ஃபீல்ட் பில்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்கில்ஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு ஸ்கில்லை பில்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ இந்த ஸ்கில்ஸாக இந்த இடத்துல இருக்குது, பட் நாங்கள் ஒரு பிளக்கினாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகோ ஜான் கான்டென்ட் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பிளக்கின் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல அது ஷோயும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் plugins. இந்த பிளகின்ஸ்குள்ளே பாருங்கள் ஏகோ ஜான் கான்டென்ட் அப்படின்றது இதுக்குள்ளே மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்குது. ஏகோ ஜான் ஷார்ட் டைட்டில், இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ், ஜான் ஹூக் ரைட்டர், ஜான் ஸ்கிரிப்ட், லிங்க்டின் ரைட்டர், அண்ட் தென் கோட், யூடியூப் டைட்டில் ஜென்ரேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளகின்குள்ளே மல்டிபிள் ஸ்கில்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஏகோ ஜானுக்கு வந்து எங்கள் கம்ப்ளீட்டாக அவரோட கான்டென்ட்க்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஸ்கில்ஸ் வேணும். பட் ஒவ்வொரு ஸ்கில்ஸாக தனித்தனியாக நான் விற்கிறது பதிலாக அந்த எல்லா ஸ்கில்ஸையும் ஒரு பிளகினாக மாற்றி அதுக்குள்ளே எல்லா ஸ்கில்ஸும் இந்த இடத்துல நான் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் மல்டிபிள் ஸ்கில்ஸை வந்து ஒரு பிளகினாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளகின்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆட் பிளகின் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி ஆந்த்ரோபிக்கே வச்சிருக்க நிறைய பிளகின்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கமாண்டர் அப்படின்ற ஒரு பிளகின் இருக்குது. இதுக்குள்ளேயும் பாருங்கள் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் அது ஒரு பிளகின். ஸோ ஒரு பிளகின் என்ன, இதுக்குள்ளே நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், கனெக்டர்ஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பிளகின். அண்ட் நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போதுமே ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள். தனித்தனி டூல் யூஸராக இல்லாமல் ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ எங்களோட டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டமாக பில்ட் பண்ணதை ஒரு வீடியோவாக எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க.
ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு ஸ்கில்லை பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு சிஸ்டமாக எங்கள் டீம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிஸ்டமாக எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, நான் ப்ரீவியஸ் செஷன்லேயே ஒரு செஷனில் ஒப்சிடியன் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணியிருந்தோம். கற்பாத்தை விக்கி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விக்கி சிஸ்டமை கம்ப்ளீட்டாக நான் ஒப்சிடியன்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒப்சிடியன்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கில்லையும் கனெக்ட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் எதை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபோட டைட்டிலுக்காக. ஸோ யூடியூப் டைட்டில் நம்ம தம்ப்நெயில்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த தம்ப்நெயிலில் என்ன மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், யூடியூப் டைட்டில் நம்ம எப்படி வைக்கணும், இதெல்லாம் பொறுத்து தான் அந்த யூடியூப்ல எத்தனை பேர் வந்து எங்கேஜ்மெண்ட் இருக்கும், இப்படி தான் இந்த யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் யூடியூப் டைட்டில் வந்து காம்படிட்டிவ் வெப்சைட்டில் அனலைஸ் பண்ணி அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேனலை அனலைஸ் பண்ணி எந்த டைட்டில் அதிகமாக ஒர்க் ஆயிருக்கு, எது அதிகமாக பீப்புள் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு அனலைசிஸ் பண்ணி டைட்டில் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டீம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I'm planning to build a YouTube title skill for long form videos. Whenever I give a concept or script that I'm going to upload, this skill should help me to create YouTube titles with the highest amount of CTR, which helps us to get more clicks. You can do it based on the vidIQ data. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா vidIQ அப்படின்ற ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு vidIQ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா இந்த மாதிரி நம்மளோட சேனலை அனலைஸ் பண்ணணும் அண்ட் தென் நம்ம காம்படிட்டரோட சேனலை அனலைஸ் பண்ணணும். ஸோ என்டையர் யூடியூப்ல நம்ம சேனல்ஸில் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி டைட்டில்ஸ் ஒர்க் ஆயிருக்கு, என்ன மாதிரி டைட்டில்ஸ் ஒர்க் ஆகல, அதுக்கெல்லாம் ரேட்டிங் கொடுத்து இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இந்த vidIQ கனெக்ட் பண்ணி இந்த ஸ்கில்ஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி விக்கி கற்பாத்தியோட விக்கி நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒப்சிடியன்ஸ்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விக்கி டேட்டாஸ் எல்லாம் இந்த நாலேஜ் பேஸில் இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ டாப் பர்ஃபார்மன்ஸ் வாட் த வின்னர்ஸ் ஹேவ் இன் காமன் இந்த மாதிரி கொடுத்து இந்த பார்த்தீங்கன்னா ப்ரோவைட் CRO அப்படின்ற மாதிரி ஒரு விக்கி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே கிளாட் ஸ்கில்ஸ் இருக்குது, டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் காமிக்கிது எந்த வீடியோஸ்லாம் நமக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு, எந்த கான்டென்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, என்ன மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ், டாப் பர்ஃபார்மன்ஸ், ஃபார்மேட்ஸ் இருக்குது, டைட்டில் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபார்முலா நமக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா நாலேஜ் பேஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது கூட கனெக்ட் பண்ணி எனக்கான டைட்டில்ஸை இந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம கொடுக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோவைட் CRO பிரெயின் விக்கி இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி விக்கி நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா vidIQ அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த vidIQக்குள்ள வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளோட சேனல்ஸ் அனலைஸ் பண்ணி ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் ஒர்க் ஆயிருக்கு, ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு என்டையர் டேட்டா இதுக்குள்ளே கிடச்சிடும். ஸோ இப்போது இந்த vidIQ நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, அந்த விக்கி எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம், ஒப்சிடியனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த vidIQ நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கனெக்டாஸில் பார்த்தீங்கன்னா vidIQ அப்படின்னு இருக்குது. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை நான் கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் you should give me 5 to 8 variations of YouTube titles along with the data points and why we should choose this titles அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த ஸ்கில்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்கில்ஸை நான் யூஸ் பண்ணி இங்கே காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் எங்களுக்கான ஒரு அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் டைட்டில் ஜெனரேட்டர், இந்த ஸ்கில் எங்களுக்கான ஒரு அவுட்புட் இங்கே கொடுத்துருக்குது. யூடியூப் டைட்டில் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்களா, கிளாட் ஸ்கில்ஸ் த கேம் சேஞ்சர், யூஸ் AI லைக் நம்பர் 1 இன் தமிழ் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு, டாபிக். அண்ட் தென் ஆல் தி அதர் 7 வேரியேஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கு, ரேங்கிங் வைஸ் இந்த மாதிரி டாபிக்ஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்கில்லை மட்டும் நான் பில்ட் பண்ணாமல் ஒரு சிஸ்டமே இந்த இடத்துல நான் பில்ட் பண்ணி எனக்காக ஒர்க் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸும் உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்கில். இந்த இடத்துல இந்த ஸ்கில் மட்டும் கிடையாது, ஒப்சிடியன் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த LLM விக்கியும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒப்சிடியன் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இந்த மாதிரி vidIQ அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எப்போதுமே ஒரு சிஸ்டமாக திங்க் பண்ணி ஒரு சிஸ்டமை டிசைன் பண்ணி பழங்க. தனித்தனி டூல்ஸை டிசைன் பண்ணாமல் ஒரு சிஸ்டமாக டிசைன் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் தட் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கான டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, everyone is worried about AI replacing their jobs. நிறைய பேர் அதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, AI வந்து என்னோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு நிறைய நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டீங்க. The people who build the skills become the one who run AI, not the ones it replaces. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பீப்புள் ஹூ பில்ட் த ஸ்கில்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் கிளாட் ஸ்கில்லை பற்றி பேசலை. ஸோ இவ்வளோ நேரம் கிளாட் ஸ்கில்ஸை பற்றி பேசியிருந்தோம். இப்போது உங்களோட ஸ்கில்ஸ்
நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டமாக பில்ட் பண்ணுற இந்த ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படி என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ என்னோட ஆர்கனைசேஷனுக்கு எப்படி எவ்வளோ சீக்கிரமாக என்னோட ப்ரொடக்ஷன் நான் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா, ஒரு சிஸ்டமாக திங்க் பண்ணி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அந்த தாட்டில் போக வேண்டாம். நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் கேரியரில் க்ரோ ஆக முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கான டேக் அவே பாயிண்ட். ஸோ எவ்ரி ஒன் இஸ் worried about AI replacing their jobs. The people who build the skills become the one who run the AI. ஸோ ஏஐ நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, not the ones it replaces. அது உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. That's the real career mode in 2026. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் AI skills. ஸோ இந்த வீடியோக்கான சம்மரி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றி ஒரு அப்டேட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி AI Coach John சேனலில் நீங்கள் இங்கே பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக சில வீடியோஸில் வந்து இந்த மாதிரி AI நியூஸ் அப்டேட்ஸ் டெய்லி நைட் 9 o'clock நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் நிறைய பேரை கமெண்ட்ஸாக பார்த்துருந்தேன். எப்படி பார்த்துருந்தேன்னா, யூ ஷுட் ரெக்கார்ட் யுவர் ஓன் வீடியோ, இட் வில் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அண்ட் தென் ப்ளீஸ் ரியல் கோச் வாண்ட் டு ஸ்பீக் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அண்ட் தென் சில பேர் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ளீஸ் இட்ஸ் ஒன்லி நியூஸ், ஹீ டிடன்ட் நீட் டு ரெக்கார்ட் இன்ஸ்டாஃப் ஒரு 3 நிமிஷத்துக்காக ஒரு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண தேவையில்ல, டைமை சேவ் பண்ணி ஈஸியாக ஒரு வேலையை முடிக்கிறது அப்படின்ற மாதிரி சில புரிஞ்சுக்கிட்டும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் AI ஜெனரேட்டர் வீடியோ கிரியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது எல்லாமே AI ஜென்ரேட்டட் வீடியோஸ் தான். பட் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது AI கிடையாது, நான் உங்கள்கிட்ட ரியலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோஸ் இப்போ AI Coach John லாஸ்ட் 3 வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் 3 days எவ்ரிடே at 9 o'clock இந்த மாதிரி AI நியூஸஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுமாதிரி கண்டினியூ ஆகும். எவ்ரிடே AI நியூஸஸை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக AI மாதிரியாக இருக்குது, இது வந்து ஹியூமன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே இங்கே நான் ப்ரோவைட்டி பிரிட்ஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா AI Coach John என்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே யூடியூப்ல நான் பேச வச்சார். பட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, MCP அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் MCP மாஸ்டர் கிளாஸ் நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்கும், ஒரு எனர்ஜியே இல்லாமல் பேசியிருப்பேன், ரொம்ப மோசமாக அந்த வீடியோ குவாலிட்டி கூட இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பர்ட் AI Coach John நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு கிடையாது. பட் எவ்ரிடே ஐம் ட்ரைங். AI Coach John நிறைய இன்புட்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் என்னை இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்போவும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த AI வீடியோஸ்க்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த அளவுக்கு அவுட்புட் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுவே டீசெண்டாக அவுட்புட் கொடுத்துருக்கு. பட் இன்னும் ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த AI மாடல்ஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இது 1% இதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கான்டென்ட் நம்ம போடணும், ஸோ AI நியூஸ் எல்லாம் வருது இல்லை, ஸோ அந்த நியூஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, தம்ப்லைன் டிசைன் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அண்ட் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி இந்த வாய்ஸ் அவுட்புட் வீடியோ அவுட்புட்ஸ் எல்லாம் AI Coach John கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக AI உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் இந்த வரல. இதுக்கு பின்னாடி பெரிய எஃபோர்ட் இருக்குது, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா, டெய்லி வந்து ஏஐயில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்களும் அப்டேட்டடாக இருக்கணும். அதாவது 3 minutes இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி AI ஜென்ரேட்டட் வீடியோஸை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கான பர்பஸ் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இன்னையிலேருந்து ஜஸ்ட் கிவ் அஸ் சம் மோர் டைம். ஸோ இதை தான் AI Coach John இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே அவர் பின் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா he would have commented. So the purpose behind this type of content may not be obvious for everyone today, but it will become clear in next 30 days. So நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நெக்ஸ்ட் 30 days எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் 30 daysக்கான வீடியோஸை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கும் அடுத்து 30th வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வரோம். புது விஷயங்களை வச்சு புது ப்ராம்ப்ஸை வச்சுட்டு புது மாடல்ஸ் நாங்கள் நிறைய விஷயங்களை பெரிய எஃபர்ட் போட்டு இதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த வீடியோஸ்க்கான பர்பஸ் உங்களுக்கு புரிய வரும். பட் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இந்த யூடியூப் சேனல் ஃபுல்லாகவே AI வீடியோஸ் தான் இருக்கும்னு நான் கேட்டிங்கன்னா இல்லை, எவ்ரிடே at 9 PM இந்த மாதிரி AI ஜென்ரேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். பட் இது எல்லாமே ஆக்சுவல் நியூஸை வச்சு தான், ஜஸ்ட் AI வந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆக்சுவல் நியூஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த நியூஸ் வந்து ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணி வீடியோவை கன்வெர்ட் பண்ணி மாடல் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்க நியூஸ் தான், ஃபேக்ட்ஸ் தான். ஸோ அந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் தென் இந்த வீடியோட இன்னும் அந்த கிளாரிட்டின்னு அந்த வீடியோட குவாலிட்டியெல்லாம் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ நான் எப்படி இங்கே இம்ப்ரூவ் ஆகிட்டே வரணும், அதே மாதிரி இந்த AI மாடல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வரும். ஸோ அதனால பெட்டரான குவாலிட்டியில் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.
ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாருமே இந்த இடத்துல ஏஐ மட்டும் தான் பேச போகிறது கிடையாது. நான் இங்கே வந்து பேசும்போது நான் தான் பேசுகிறேன், நான் ஏஐ கிடையாது, என்னோட ஏஐ மாடல் இங்கே பேசுறது கிடையாது. இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து பேசுவேன், அந்த ஏஐ கோச் உங்கள்கிட்ட வந்து பேசுவார், எங்கள் டீம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. பட் இந்த மாதிரி டெய்லி நைட் வந்து ஏஐ நியூஸ் மட்டும் உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட்டடாக வரும். அதோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் கிவ் அஸ் சம் மோர் டைம், அதை மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். மறக்காமல் டெய்லி நைட் at 9 PM உங்களுக்கு இந்த ஏஐ நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சம்மரி நம்ம பார்த்தலாம். ஸோ we have covered what is an AI skill. AI skillனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இட் இஸ் நத்திங் பட் ரீயூசபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கிளவுட்ட கொடுக்க போகிறோம். அண்ட் தென் why it matters, ஏன் இப்போ இந்த AI skill மேட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த அனாலஜியால் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் anatomy, அந்த ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் way to find, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஸ்கில்ஸும் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே ரீட் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தென் எப்படி உங்களோட ஓன் ஸ்கில்ஸும் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் அந்த 6 ஃப்ரேம்வொர்க்கை பார்த்தீங்க, அந்த பாயிண்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் கிளாஸ் ஒரு டேக் அவே பாயிண்ட், கிளாட் ஸ்கில்லை பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கில்லையும் சேர்த்து பில்ட் பண்ணுங்கள், ஏஐ ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுங்கள். தென் இந்த மார்க்கெட்டில் உங்களோட டிமாண்ட் இருக்கும். ஸோ ஸ்டாப் ப்ராம்ப்டிங் ரேண்டம்லி, ஸ்டார்ட் பில்டிங் சிஸ்டம்ஸ் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அண்ட் தென் எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நாங்கள் இங்கே வந்து பேசினாலும் இல்லை ஏஐ ஜென்ரேட்டிவ் வீடியோ இங்கே போட்டாலும் எல்லாமே ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் ஆர் கோல். அண்ட் தென் எங்களோட ரிக்வஸ்ட் ஒன்று இருக்குது, ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். நீங்கள் பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா நீங்கள் போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை லேர்னிங் பாயிண்ட்ஸ் போடுங்க, அதுக்கப்புறமா உங்கள் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு அப்கமிங் செஷன்ஸில் உங்களுக்கான ஆன்சரும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்கமிங் செஷனில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸும் கிடைக்கும். ஏ கோச்சும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணிட்டும் வராரு. ஸோ கமெண்ட் வாட் யூ திங்க். ஸோ வித் திஸ் said, we'll meet again in another video. Until then, bye from Stefan.